அண்மைச் செய்தி அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதம் நடத்த மக்களவையில் இன்றும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கண்டன முழக்கமிட்டு வருகின்றனர். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருந்த நிலையில் தற்போது இன்றும் விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஓம் பிர்லா இன்று மக்களவைக்கு வராத நிலையில் துணை சபாநாயகர் அவையை நடத்தி வருகிறார். சபாநாயகருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர உள்ள நிலையில் மக்களவைக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா வருவதை தவிர்த்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதம் நடத்த மக்களவையில் இன்றும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விரிவான விவரங்கள். அதாவது நாடாளுமன்றத்தை ஒரு சார்பாக எதிர்கட்சிகளை பேச விடாமல் சபாநாயகர் செயல்படுவதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் சபாநாயகர் இன்று காலை நாடாளுமன்றத்துக்கு வரவில்லை. அதாவது நேற்றும் இன்றும் எதிர்கட்சிகளுடைய கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. அதில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கான கையெழுத்து தற்போது எதிர்கட்சி எம்பிக்கள் பல்வேறு எம்பிக்களிடம் பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை அவை தொடங்கிய போது சபாநாயகர் ஓம் பிர்லா அவைக்கு வரவில்லை. ஒவ்வொரு நாளும் அவை தொடங்கும் போது சபாநாயகர் ஓம் பிர்லா தான் முதலில் அவையை வழிநடத்துவார், கேள்வி நேரத்தை அவர்தான் வழிநடத்துவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்று அவைக்கு வரவில்லை என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுவதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் காலை 11 மணிக்கு கேள்வி நேரத்தில் அவைக்கு வருவதை தவிர்த்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாற்றுத் தலைவர் தான் அவைக்கு வந்திருந்தார். அவர் அவையில் கேள்வி நேரத்தை தொடங்க முற்பட்ட போது எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இந்த வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சனைகள் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையிலும் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் தற்போது முழக்கமிட்டு வருகிறார்கள். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.